சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ எடை போடுதல் டக்குன்னு ஏறணுமா? 53.15 இறங்கி மறுபடியும் ஏறுங்க. 53.15. வெயிட் அந்த நம்பர் மறையணும். 0 ஆயிடுச்சு. இப்போ வாங்க, டக்குன்னு நில்லுங்க. ஓகே, பிடிக்காமையே அவங்க நிற்கிறாங்க. 53.15 தான். இறங்கிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது பார்த்துடலாங்களா? ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது பவுனம்மா நோட் பண்ணியிருக்கிறோம், பார்த்துக்குங்க. டெய்லி இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வர்றோம். தொடங்கியில் எவ்வளவு இருந்தது 2 பேர்த்துக்கு, குருவுக்கும் பவுனம்மாக்கும். இப்போது எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். இடையில வேரியேஷன் எப்படி ஆகுது, என்னென்ன உணவு எடுக்கையில் கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, உடல் கழிவு வெளியே வராமல் எப்படி உள்ளேயே ரொம்ப நேரம் தங்குது, அது மூலியமாக எடை எப்படி கூடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன குரு வித்தை செய்தோம், அதுக்கப்புறம் எடை எப்படி குறைஞ்சது, இதெல்லாம் தான் குரு வைத்திய வாழ்வியலுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நம்மக்கிட்டேயே ஒன்று இருக்கணும். நான் வாங்கினது என்ன கம்பெனின்னு வச்சுட்டேன், பார்த்துக்குங்க. நீங்கள் முடிந்தவரை உள்நாட்டு பொருள்களை மட்டுமே வாங்குங்க. வெளிநாட்டில் சைனாவில் சீப்பாக கிடைக்குதுன்னெலாம் வாங்காதீங்க. நம்ம நாட்டு பொருள்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து பல முறை சொல்லிட்டேன். ஓகேங்களா? இன்னும் நிறைய டிப்ஸுகளை வைக்கிறோம். சாதாரணமாக எழுதி வைக்கிற இந்த டிப்ஸு நம்மளுடைய உடல் எடையை ஏறாமல் காப்பாற்றும். இதய நோய் உள்ளிட்ட, மூட்டு பிரச்சனை உள்ளிட்ட போன்றவைகள்லாம் தான் மீட்கிறதுக்கான தி பெஸ்ட் டேட்டா. ஒவ்வொரு நாளும் 18, இந்த 17ஆம் தேதி வர வேண்டிய மிஷின் 18 வந்தது. ஸோ 18லேருந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி 19ஆம் தேதி. ஹிப் சைஸ் முதல் கொண்டு நோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளது 35, நேற்று 36 இருந்திருக்கு. தெளிவாக பார்த்துக்கு.